தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உடலின் ஒவ்வொரு அசைவும் கூட முயற்சிதான். ஓயாது இயங்கும் இதயத்தின் முயற்சியால் தான் ரத்தம் சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் உடம்பில் பழைய செல்கள் அழிந்தும் புதிய செல்கள் தோன்றிக்கொண்டே இருப்பதால் தான் நிறைய மாற்றங்கள் வந்து நம் உடல் வளர்ச்சி அடைகிறது. இதைப்போல் ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறிக்கொண்டே இருப்பதுதான் முயற்சி. இது ஒரு தொடர்கதை. சிவனே என்று தவம் இருக்கும் முனிவர்களிடம் கூட இது நடந்தே தீர வேண்டும். முயற்சி இருந்தால்தான் உயிர் வாழவே முடியும். சரி, இதில் எங்கிருந்து வருகிறது திருவினை என்ற கேள்வி எழும். ஒரு காரணம் கருதி செய்யும் எல்லா செயலுமே வினைப்பாடுதான். பசிக்கிறது, சாப்பிடுகிறோம், அது ஒரு வினை. தூக்கம் வருகிறது, தூங்குகிறோம், அது ஒரு வினை. பசிக்கும் போது நமக்கு தேவையான உணவுகளை எல்லாம், ஊட்டச்சத்துக்களை எல்லாம் இணைத்து கொண்டு சாப்பிடுகிறோம் அல்லவா, அதுதான் திருவினை. நாம் தூக்கம் வருகிறது, தூங்குகிறோம், ஆனால் மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் மனதில் அமைதியோடு நன்றாக உறங்கி குறித்த நேரத்தில் எழுந்து தனது செயல்களை எல்லாம் சிறப்பாக செய்பவன் தான் சிறந்த செயல்பாட்டாளன். ஆக என்ன செய்கிறோம் என்பது வினை, அதை எப்படி செய்கிறோம் என்பது திருவினை. ஒரு அரசனின் கடமை என்ன? மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது, நிர்வாகம் சரியாக இருப்பது. அதுதான் ஒரு சிறந்த அரசனுக்கு உதாரணம். ஆனால் சோழர் காலத்தில் பிறந்த ராஜராஜ சோழன் தான் ஆட்சி செய்கிற காலத்திலேயே தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டினார். அவர் வாழ்ந்த பிறகும் அவரின் பெயரை சொல்லுகிறது அல்லவா, அதுதான் அவருடைய திருவினை. அவர் வாழ்ந்த முறைதான், அவர் காலத்தில் செய்த வினைதான் திருவினை. முயற்சி என்கிற விஷயத்தை இரண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். ஒன்று தவறான முயற்சி, இன்னொன்று சரியான முயற்சி. சில நண்பர்கள், அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சில நண்பர்கள் இணைந்து தோட்டம் போடுவதாக திட்டமிட்டு பயிர்களை வாங்கி நல்ல நிலம் பார்த்து விதைத்து உரம் போட்டு தினந்தோறும் நீரூற்றி வளர்த்தார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வார கணக்கிலானது, மாத கணக்கிலானது, பயிர் வளரவே இல்லை. அருகில் இருந்த மற்றொருவர் வந்து கேட்டார், நானும் உங்களோடு சேர்ந்துதான் நான் தோட்டம் போட்டேன், ஆனால் என்னுடைய பயிர்கள் சிறப்பாக வளர்ந்திருக்கின்றன, ஏன் உங்களுடைய பயிர் வளரவில்லை, தோட்டம் வரவில்லை என்று கேட்டார்கள். அப்போது அவர்களிடம் கேட்டார், ஒழுங்காக நீங்கள் விதை நட்டீர்களா? நட்டோம். சரியாக காலம் தவறாமல் நீர் ஊற்றினீர்களா? ஊற்றினோம். சரியாக உரம் சேர்த்தீர்களா? சேர்த்தோம் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது ஒருவன் சொன்னான், ஒருவேளை விதை சரியில்லாத விதையாக இருக்குமோ என்று கேட்டார். அதுக்கு மற்றொருவன் சொன்னார், இல்லை, விதை சரியான விதைதான், நான் தான் தினமும் தோண்டி தோண்டி வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்று பார்க்கிறேனே என்று சொன்னான். இதுதான் தவறான முயற்சிக்கு உதாரணம். தான் செய்யக்கூடிய செயலிலே சந்தேகம் வந்தால் இதுதான் விளைவு. இதேபோல் நல்ல முயற்சி என்றால் என்ன? ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்குள்ளே போய் வேட்டையாட சென்றார். புலி துரத்தியது. வேகமாக ஓடினார். ஓடி வில்வ மரத்து மேலே ஏறினார். அது ஒரு சிவன் ராத்திரி, அவருக்கு அது தெரியாது. இரவிலே முழுவதும் வேற வழிகள் இல்லாமல் மரத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டும், அதுதான் விதி. அப்போது பொழுது போகாமல் அங்கே இருக்கிற வில்வ இலைகளை கிள்ளி கிள்ளி கீழே போட்டுக்கொண்டே இருந்தார்.